இன்று நாம் காண இருப்பது நாகப்பட்டினம் ஸ்ரீ குமரன் திருக்கோவில் என்றும் மேகண்டமூர்த்தி திருக்கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது. இத்திருக்கோயில் வரலாறு பற்றி அறிவோம் அன்பர்களே, வாருங்கள். கோயில் பெயர் ஸ்ரீகுமரன் திருக்கோவில், திருச்சிஷ்டன் பெயரில் மேகண்டமூர்த்தி சுவாமி. இடம் நாகப்பட்டினம், நீலா தென் தெருவில் ஞானபுரம் அருகே, நாகப்பட்டினம் தஞ்சாவூர் வழித்தடத்தில் உள்ளது. முதலில் சோழர் காலத்தில் ஒரு சிவன் கோயிலாக இருந்தது. அதன் அருகே முருக பரிசங்கங்கள் இருந்தன. பின்னர் அரசரான மேகராஜன் ஆணையால் வழிபாடுகள் நடைபெற்றன. ஒருநாள் அனந்தரங்கம் பிள்ளை, அதாவது புதுச்சேரி பழைய ஆங்கில தமிழ் மொழி குருவான கனவில் முருகன் முகம் காட்டியவர் மரணத்தில் புதையப்பட்ட சிலையை கண்டுபிடித்தார். அதன் பின்னர் கோயில் கட்டப்பட்டது. இதனால் குமரன் கோயிலாக பிரபலமடைந்தது. அழகுமுத்து என்ற காவலாளியான பயங்கர தோஷுற்றவர் கோயிலில் அடையாளமற்ற வழிபாடு செய்தார். ஒரு நாள் கோயில் கதவுகள் மூடப்பட்ட போது முருகன் தோற்றுவித்து குணப்படுத்தினார். இதனால் கோயிலுக்கு மேகண்டமூர்த்தி என்ற பெயரும் கிடைத்தது. மயில் இல்லாமல் யானை வாகனம் கொண்டு உள்ளார். பொதுவாக முருகன் கோயில்களில் மயில்தான் வாகனம், ஆனால் இங்குள்ள யானை சிறப்பு. குபேரர் சிறப்பு பிரார்த்தனை. கோயிலில் குபேரர் சன்னதி உள்ளது. பணவரவு வேண்டுபவர்களுக்கு இது ஒரு பிரசித்த பெற்ற இடம். சரும நோய் போக்கும் தலமாக, தோல் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டோர் அமிர்த தீர்த்தம் அருந்தும் இடமாக உள்ளது. அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடலில் இக்கோயிலை புகழ்ந்துள்ளார். லத்தீன் சிலுவை சோழர் மேகராஜ் கால கட்டிடக்கலை. தஞ்சாவூர் வழிக்குள்ள சோழப் மரபு, அதற்றின் பல்வேறு நினைவுகள் இங்கு காணப்படுகின்றன. வழிபாட்டு சிறப்புகள்: முருகனுக்கு பால் அபிஷேகம், மலர் பூஜைகள் தினமும் நடைபெறுகின்றன. குபேரர் சன்னதிக்கும் வழிபாடு சிறப்பு. திருப்புகழ் உறுப்புக்கு பல்லக்கு சேவை. நாடகங்கள் சஷ்டி காலங்களில் நடைபெறும். விழாக்கள்: கந்த சஷ்டி, தைப்பூசம், வைகாசி விசாகம். நவகிரக வழிபாடு மற்றும் தீப வழிபாடு நடைபெறும். முக்கிய பலன்கள்: அடர்வெள்ளை நிற டீக் சின்னம் நோய்களிலிருந்து மீட்பு, குறிப்பாக தோல் பிரச்சனைகள். அடர்வெள்ளை நிற டீக் சின்னம் சொத்து, பண வரவு, குபேரர் வழிபாடு. அடர்வெள்ளை நிற டீக் சின்னம் அருள், ஆன்மீகம், மக்களின் உலக நம்பிக்கை. முருகனின் நாமத்தை துதிப்போம் வாருங்கள். நாகப்பட்டினம் நகர் காக்கும் நாத முருகா போற்றி. யானை வாகனமேறி யுகமெல்லாம் அருள்புரியும் குமரா போற்றி. மறைந்த திருமேனி மீண்டும் வெளிப்பட்ட மாயவானே போற்றி. புனித நீரால் பாவம் தீர்க்கும் புனிதரான சுப்பிரமணியனே போற்றி. தோல் நோய்கள் தீர்க்கும் தூயமான மேகண்ட சுவாமி போற்றி. வள்ளியுடன் விளங்கும் வலிமையுடைய வீர முருகா போற்றி. குபேரருக்கு அருகில் வீற்றிருக்கும் கோமள முக குமரா போற்றி. திருப்புகழின் ஓசை கேட்டு திரும்பியும் அருள் தரும் தேவா போற்றி. தஞ்சை வழி சோழர் நாடு காப்பான தெய்வமே போற்றி. மனதை மறக்காதே என் வாழ்வில் ஒளியாகும் முருகா போற்றி. மேலும் இது போன்ற முருகன் கோவில் வரலாறு பற்றி அறிய நமது வேலும் மயிலும் துணை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.